மக்களை சந்திக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அதாவது நான் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லலை. எங்கே மக்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் சந்திக்கிறார். இது மாதிரி வேற எங்கேயாவது செஞ்சுருக்கிறாரா? அதாவது ஏதாவது ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு ஆலயத்தை கட்டிட்டு எங்கள் ஆலயத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லாமல், இல்லை அவருடைய ஊழியமே அப்படி தானே இருந்தது. அவருடைய ஊழியமே தான் இருக்குது. வேற ஏதாவது இடத்துல அவர் இருக்கிற சந்தை வழியில் சந்திக்கிறாரு, கடற்கரை ஓரத்தில் போகிறாரு. இதில் அது பிலிப்பி பட்டணத்தில் வந்து ஜெப ஆலயம் கிடையாது, ஆற்றங்கரையில் அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. அங்கே நிறைய லிதியா வீட்டில், அதுக்கப்புறம் லிதியாவின் வீட்டில் லிதியா அதாவது பிறகு லிதியா உள்ளத்தையும் இல்லத்தையும் திறந்த போது அவருடைய வீட்டில் ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் வீட்டில் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகிறார். ஹீ இஸ் கோயிங் அண்ட் மீட்டிங் த பீப்புள். அதான் ரொம்ப முக்கியமானது. சுவிசேஷ அறிவிப்பு, சுவிசேஷ ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய இடத்த கட்டி வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்கிறதில்ல. அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அவர்களோடு கூட இருந்து உட்கார்ந்து பேசி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களோடு கூட பழகி. நீங்கள் அடுத்ததாக நான் பார்த்தோம், கொரிந்து பட்டணத்துக்கு வருவார். கொரிந்து பட்டணத்தில் அவர் எப்படி சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா மார்க்கெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். மார்க்கெட்டில் வேலை செய்யும் போது அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. சரி, எங்கெல்லாம் பார்த்தார்? யாரெல்லாம் பார்த்தார்? 17வது வசனத்திலேருந்து பார்ப்போமா? பாருங்க, வாசிங்க. ஜெபாலயத்தில் யூதரோடும், பக்தி உள்ளவர்கள் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி. அதுக்கு அடுத்ததாக 18. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள்.